அவங்க ஒய்ஃப்னே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டோட தம்பி வந்து இவர்கிட்ட அவங்க ஒய்ஃப் எப்படி கரெக்ட் பண்ணுறது ஐடியா கேட்டுட்ருக்காரு. அதுக்கு இவரும் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. நீ நேற்று பேர் ஏன்டா கேட்ட அவசரப்படக்கூடாதுரா அப்படின்னு நினச்சி நாளைக்கு போய் ஃபீல் பண்ணி நான் தூங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு அவனும் கலாய்ச்சிட்ருக்கான். அதுக்கு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முட்டை மந்திர வச்சது யாருன்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லணும். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பலை. அம்மா நமக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்களுக்கே ஆபத்துன்னு சொல்கிறாருமா ஜோசியக்காரர் கூட, நான் பார்த்துட்டு வந்துட்டேம்மா, நம்மளாம் என் ஒய்ஃபை கேட்டு பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஆமாம் ஆண்டின்னு சொன்னோன்னே, ஏன்டா நீ உன் பொண்டாட்டியை பிடிக்குன்னு சொல்ல வேண்டியதுனடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்னது ஏன் ஆண்டி அப்போ நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது இல்லை அதுக்கு இல்லை, நீ வயசு பொண்ணுமா, உனக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு வேறு ஏதாவது இருந்து எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு உன்னால் முடியும், என்னால் முடியாது இல்லாமல் அதுக்காக சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. சரி நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஃபேன் டப்புன்னு கரண்டி கீழே விழுந்தது. ஜஸ்ட்டு மிஷினில் அவங்க தலைமையில் விழுந்திருக்கோம். அம்மா நான் சொன்னேன் நம்பளஇல்லை, இப்போ நிஜமான தலைமையில் விழுந்திருக்கோம் பார் அப்படின்னோடனே சரின்னு விட்டுடுறாங்க. அப்புறம் மோட்டர் ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் தம்பி ஒய்ஃப் எல்லாரும் வெளியே தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க அண்ணனால் மட்டும் தூக்கிட்டே வர முடியல. அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து போட்டு உடச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க மோட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வராங்க. ஏன்னா மோட்டர் ரிப்பேர் ஆனதில் தான் அவங்க தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. மோட்டர் ரிப்பேர் பண்ணதை தெரியாமல் அவங்க மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அது தெரியாமல் அவங்க அண்ணன் வந்து போட்டுடுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து கரண்ட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளக் பாயிண்டில் கை வைக்க போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஷாக் அடிக்குது. அவங்க ஃப்ரெண்டு வந்து சாரி கேட்க வராங்க. அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் ஷாக் அடிக்குது. அப்படியே அவங்க அத்தைன்ட்டு அவங்க பெரிய மருமக வராங்க. எல்லாருக்கும் ஷாக் அடித்த உடனே எல்லோரும் ஷாக் அடிச்சுட்டு நிற்கும் போது அவங்க நாளைக்கு தான் தெரியும். ஆனால் இது ஏற்கனவே படத்தை